வணக்கம். நான் உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் முனைவர் சுதாகரன். ஐயா என்ற முறையோடு நாங்கள் அத்துணை பேர்களையும் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
இன்றைய தினம் உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தின் சார்பாக கோவை மாநகரில் நீலகிரி மாவட்டத்தின் சார்பாக நடைபெறுகிற மாபெரும் மாநில அளவிலான சிலம்ப போட்டி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் ஆசான் ராமகிருஷ்ணன் அவர்களும் மாவட்ட தலைவர் ஆசான் ஆல்பர்ட் அவர்களும் இணைந்து இந்த மாபெரும் போட்டியினை இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த போட்டியிலே ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். நிறைய பெற்றோர்கள் இதிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த சிலம்ப விளையாட்டு போட்டியிலே நால்வராக தேர்வு செய்து 4 பேர்களுக்கும் பரிசு அளித்து சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். இது மாநில அளவிலான போட்டி என்கின்ற காரணத்தினால் இது சுற்று வட்டத்திலே இருக்கக்கூடிய சில மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட வீரர்கள் வீராங்கனைகளும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். சிலம்பம் என்கின்ற இந்த அற்புதமான கலை உங்களுக்கெல்லாம் தெரியும். எம்ஜிஆர் அவர்களால் தன்னுடைய திரைப்படங்களிலே பல்வேறு திரைப்படங்களிலே போர் சிலம்பங்களை காட்டி இன்றைக்கு அந்த சிலம்பத்தினுடைய முகத்தோற்றமாக விளங்கக்கூடிய அந்த தலைவர் அவர்கள் 980 இதை கலை பண்பாட்டுத் துறையில் இணைத்த பெருமைக்குரியவராக இருக்கிறார். அதற்கு பிறகு வந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 980 இதனை இந்த விளையாட்டு பட்டியலில் இணைத்து சிறப்பித்தார்கள். 2005 தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மா என்கின்ற ஜெயலலிதா அவர்கள் இந்த விளையாட்டிற்காக தேசிய விளையாட்டிலே இணைத்து ஒரு காட்சி விளையாட்டாக செய்து காண்பிப்பதற்கான அனுமதியை பெற்று தந்தார்கள். அதற்கு அடுத்து வந்த முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் 2% இருந்ததை இன்றைக்கு 3% இடஒதுக்கீடை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினத்திலே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய திருமகன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் இந்த சிலம்ப விளையாட்டினை விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக முழுமையான அங்கீகாரத்தை வழங்கி இணைத்த பெருமைக்குரிய முதலமைச்சராக இருக்கிறார். அதற்கு அடுத்து இந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்றதிலிருந்து உடனடியாக முதலமைச்சர் கோப்பை போட்டியை நடத்தி அதன் மூலமாக இன்றைக்கு சிலம்பத்தை இணைத்து வெற்றி பெறுகின்ற வீரர்கள் வீராங்கனைகளுக்கு வெகுமதியை வழங்கி சிறப்பித்த பெருமைக்குரிய விளையாட்டு அமைச்சராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் எனக்கெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை, தமிழக அரசின் மீது இந்த விளையாட்டினை இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை ஒருங்கிணைத்து விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக ஒரு நல வாரியமோ அல்லது ஒரு குழுவிலே உறுப்பினராகவோ சேர்த்து இந்த விளையாட்டிற்கு சிறப்பு தர வேண்டுமாய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களையும் நான் கேட்டுக்கொள்வேன். இந்த விளையாட்டை பொறுத்தமட்டில் இன்றைக்கு மத்திய அரசினுடைய கேலோ இந்தியாவிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்திலே நடைபெற்ற கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளிலே முதல் முகப்பாக சிலம்பத்தினுடைய செயல் விளக்கங்களை செய்து காண்பித்தார்கள். இதே கோவை மாநகரத்திலே இருந்து வருகை தந்த வீரர்கள் வீராங்கனைகள் என்பதை பெருமைப்படுகிறோம். ஆக இத்தனைக்கும் சிறப்பு வாய்ந்த இந்த விளையாட்டிற்காக நான் மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்களை சந்தித்து ஒரு கோரிக்கையை வைத்து ஏறக்குறைய உலகளவில் இருக்கக்கூடிய 320 ஆசான்களை ஒருங்கிணைத்து அதில் 50 பேர்களை அந்த சிலம்ப ஆசான்கள் என்கின்ற சிறப்பு பட்டத்தை வழங்கி அவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்த பெருமைக்குரிய ஆளுநர் அவர்கள் அவருடைய சொற்பொழிவிலே குறிப்பிட்டதை போன்று அவர் மிக அழகாக சொன்னார்கள். தற்காப்பு கலைக்கு பள்ளிக்கல்வித்துறையும் அதே போன்று பல்கலைக்கழகமும் பாடத்திட்டங்களை உருவாக்க வேண்டும். அதன்படி இவர்களுக்கு பட்டய படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பினை பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை எங்களிடத்தில் சொன்னார்கள். அந்த வகையில் நான் உடனடியாக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு பட்டய படிப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இடப்பட்டு ஏறக்குறைய 612 மாணவர்களை இணைத்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு அரிய வாய்ப்பினை பெற்று தந்திருக்கிறது இந்த உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் என்பதனை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று அவர்களுக்கெல்லாம்
மீண்டும் அடுத்த ஆண்டு சேர்க்கைக்காக 2026 குறைந்தபட்சம் ஒரு 1000 மாணவர்களை சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வீரர்கள் வீராங்கனைகளை இணைத்து ஆங்காங்கே பயிற்சி அளிக்கின்ற விதத்தில் பயிற்சியாளர்களை தேர்வு செய்து அவர்களை நியமித்திருக்கிறோம். அதிலே இந்த அனைத்து சிலம்ப வீரர்களும் பயன்பெற வேண்டும். எதிர்காலத்திலே இந்த பட்டய படிப்பிலே தேர்வு பெற்றவர்களுக்குத்தான் பள்ளி கல்வித்துறையின் மூலமாக பயிற்சி ஆசிரியர்களாக தேர்வு பெற முடியும் என்கின்ற ஒரு உறுதிப்பாடினை தந்திருக்கிறோம். தமிழக அரசின் சார்பாக 3% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அனைத்து விளையாட்டுகளையும் இணைத்திருக்கிறார்கள். சிலம்பத்தையும் இணைத்ததாக சொல்லுகிறார்களே தவிர இன்றைக்கு வரைக்கும் அதை முழுமையாக இணைத்ததாக இல்லை. தமிழக முதலமைச்சருடைய பேரிலே செயல்படுகிற முதலமைச்சர் கோப்பைக்கான அந்த போட்டிகளிலே வெற்றி பெறுகிறவர்களுக்காவது சிலம்ப விளையாட்டிலே தேர்வு பெறுகிறவர்களுக்கு வழங்குகிறார்கள் என்று சொன்னால் சந்தேகத்திற்குரிய நிகழ்வாகத்தான் இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முழுமையான அங்கீகாரம் தந்து தமிழர்களுடைய மரபுக்கலை, இந்த கலையை போற்றி இன்றைக்கு சிறப்பாக அமைய வேண்டும். திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதற்கு செவி சாய்க்க வேண்டும் என்று நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தின் சார்பாக என்னுடைய கோரிக்கை நிச்சயமாக ஏற்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதே போன்றுதான் இது தமிழர்களுடைய மரபுக்கலையினை நான் அடுத்த மாநிலமான கர்நாடகாவிலேயும் கேரளாவிலேயும் புதுவையிலும் அதே போன்று ஆந்திராவிலேயும் துவக்கி அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். அதே போன்று வெளிநாடுகளிலே மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, லண்டன் போன்ற நாடுகளிலும் இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். சர்வதேச அளவிலே இந்த சிலம்பம் இன்று போற்றி காப்பாற்றப்படுகிறது. தமிழர்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் இந்த மரபுக்கலை இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் இத்தனை அமைப்புகளையும் நாங்கள் நிறுவியிருக்கிறோம் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை இங்கே நான் தெரிவிப்பதிலே கடமைப்பட்டிருக்கிறேன். இத்தனைக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்காக இந்த அமைப்பிற்கு என்னுடைய மனமகந்த நன்றியினை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எதுக்கு இங்கேயா இந்த போட்டியிலையா? தமிழகத்தை பொறுத்த மட்டும் தமிழருடைய மரபுக்கலை அல்லவா இது. இதில் ஏறக்குறைய தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை அகாடமிகளும் சரி, அதே போன்று பல்வேறு அமைப்புகளை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து ஒரு 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் இதில் பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு நிலையிலே இவர்கள் சிலம்பத்தினை இன்றைக்கு பயின்று வருகிறார்கள். அந்த வகையில் அரசு இதன் மீது கவனம் செலுத்தி இந்த வீரர்களுக்கு எதிர்காலத்திலே ஒரு சிறந்த வழிவகை செய்து தர வேண்டும். இந்த 3% இடஒதுக்கீட்டிலே இணைத்து ஆணை பிறப்பித்து இருக்கக்கூடிய சங்கங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கென்று தனி வாரியத்தை அமைத்து அந்த வாரியத்தின் மூலமாக விளையாட்டு மேம்பாட்டு ஆணை சார்பில் இதற்கு முழு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நிச்சயமாக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மாநில போட்டியிலே வெற்றி பெற்றிருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்குமா என்று சொன்னால் சந்தேகம்தான். கொடுக்க இயலவும் முடியாது. ஆகவே தான் முறையாக இது ஒழுங்குபடுத்தி இந்த அமைப்புகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அவர்கள் மூலமாக ஒரே போட்டி, மாவட்ட போட்டி, மண்டல போட்டி, மாநில போட்டிகளை நடத்துவதற்கான ஆயத்தக்கூறுகளை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இந்த விளையாட்டை பொறுத்த மட்டும் ஒழுங்கான பாடத்திட்டங்கள் கிடையாது. அதை தான் நாங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் சார்பாக முறையான பாடத்திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக பட்டய படிப்பிலே தேர்வு பெறுகின்ற விதத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதே பாடத்திட்டத்தை தான் மத்திய அரசினுடைய யுஜிசி அமைப்பின் மூலமாக, அதாவது பல்கலைக்கழகங்களை அங்கீகரிக்கின்ற அந்த நிறுவனத்தின் சார்பாக
முழுமையான அங்கீகாரம் கேட்டிருக்கிறோம். அதற்கும் விரைவில் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இதே திறந்தநிலை பல்கலைக்கழகத்திலே பட்டயப்படிப்போடு உயர்நிலையாக விளங்குகிற டிகிரி கோர்ஸும் அதே போன்று PhDயையும் நாங்கள் துவங்க இருப்பதற்கான அறிகுறிகள் தோன்றியிருக்கிறது. மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு துணைவேந்தர் அவர்கள் நமக்கு முழு ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலை இதன் மூலமாக இதை வெற்றி காண்பேன். அதே நேரத்தில் மத்திய அரசினுடைய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக கேலோ இந்தியாவிலே இது இணைக்கப்பட்டு தமிழ்நாட்டிலே சமீபத்திலே நடைபெற்ற கேலோ இந்தியாவினுடைய விளையாட்டுப் போட்டிகளிலே ஒரு காட்சி விளையாட்டாக நடத்துகின்ற அனுமதியை தந்தார்கள். அதில் நடத்தி காண்பித்திருக்கிறோம். அதே போன்று நான் மத்திய அமைச்சர்களுடைய முன்னிலையிலேயே இந்த நிகழ்வை நடத்தி காண்பித்து கொண்டிருக்கிறேன். மத்தியிலேயே இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய முழு அங்கீகாரம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக எதிர்காலத்திலே இதை ஒலிம்பிக்கிலே எடுத்துச் செல்வதற்கான ஆவணப்பணிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு வெற்றி கிடைக்கும். நிச்சயமாக உலகத்திலேயே இருக்கக்கூடிய அத்துணை தமிழர்களுடைய மரபுக்கலையினை போற்றுகின்ற வகையில் நிச்சயமாக ஒலிம்பிக்கு எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்பு அரசின் மூலமாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நிச்சயமாக உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் இதை பெற்றுத்தரும் என்கின்ற நம்பிக்கை நான் உங்கள் முன் வைக்கிறேன். அரசு பள்ளிக்கூடத்தின் சார்பாக இன்றைக்கு இந்த பயிற்சியினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த விளையாட்டு மாவட்ட அலுவலர்கள் மூலமாக பயிற்சியாளர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு 3 மாத பயிற்சி என்கின்ற வகையில் 3 மாதத்திற்கு 5000 ரூபாய் என்கின்ற கணக்கில் 3 மாதத்திற்கான 15,000 ரூபாய் சம்பளமாக கொடுத்து இன்றைக்கு செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அரசின் சார்பாக பாரதியார் விழா, சுதந்திர தின விழா போன்ற விழாக்களிலே சிலம்ப விளையாட்டை இணைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கலை பண்பாட்டுத்துறையும் இதை ஒரு கலையாக ஏற்றுக்கொண்டு கலை பண்பாட்டுத்துறை மூலமாக ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கான எந்த குறைபாடுகளும் கிடையாது. அதனாலே பல்வேறு ஆசான்களுக்கு பல்வேறு விருதுகளையும் வழங்கி அரசு கௌரவிக்கிறது. ஆனால் என்னுடைய கோரிக்கை, இந்த ஆசான்களுக்கெல்லாம் ஏற்கனவே இருந்த மாண்புமிகு தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக திரு மெய்யநாதன் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்திலே இருக்கக்கூடிய 100 பேர்களுக்கு ஆசான்களை தேர்வு செய்து அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பணமுடிப்பு கொடுப்பதாக உத்தரவாதத்தை தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த உத்தரவாதம் எங்கே இருக்கிறது என்பதே தெரியாமல் இருக்கிறது. இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதில் செவி சாய்த்து நிச்சயமாக வாழ்வாதாரமற்று கிடக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சிலம்பம் ஆசான்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக வழங்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. எவ்வாறு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு 50 வயது நிரம்பியவர்களுக்கு நீங்கள் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறதோ அதே போன்று சிலம்ப ஆசான்களையும் தேர்வு செய்து அவர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்குகின்ற ஒரு பெரிய ஒரு பணியினை இந்த அரசு செய்யும் என்கின்ற நம்பிக்கையோடு நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தின் சார்பாக எங்களுடைய மனமுகுந்த கோரிக்கையாக வைக்கிறோம். நன்றி.